நம்ம விஷ்ணு விஷாலோட கத்தா குஸ்தி பார்ட் 2 ரிலீஸ் ஆன 3 டேஸில் வேர்ல்டு வைட் 22 crores கலெக்ஷன் கொடுத்துக்கிறதா ப்ரொடக்ஷன் கம்பெனியே இப்போ அஃபிஷியலாக புது போஸ்டர் விட்டே பார்த்தோம்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம விஷ்ணு விஷால் கரியர்லேயே பார்த்தோம்னா இது முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் மூவியாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம விஷ்ணு விஷால் கரியரில் டாப் 3 ஹையஸ்ட் கிராசிங் கொடுத்த மூவிஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது கட்டா குஸ்தி பார்ட் 1. ஸோ இந்த படம் வேர்ல்டு வைட் 25 crores அதிகமான கலெக்ஷனை கொடுத்துருக்கு. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது கட்டா குஸ்தி பார்ட் 2. இந்த படம் 22 crores மேலே இப்போ கலெக்ஷன் கொடுத்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது 3 டேஸ்க்கான கலெக்ஷன் தான். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது ராட்சசன். ஸோ இந்த படம் 20 crores அதிகமான கலெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ இப்போவே பார்த்தோம்னா அவரோட கெரியரில் செகண்ட் ஹையஸ்ட் கிராசிங் ரெக்கார்டை 3 டேஸ்லேயே பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீக் டேஸ் அப்புறம் அப்கமிங்கில் வர வீக்கெண்ட்லேயும் பார்த்தோம்னா சரியான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸை பற்றிலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த மூவி டைமில் இருக்கிற டவுட் என்னென்னா கட்டா குஸ்தி பார்ட் 1 ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா ஒரு செமையான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பெர்ஃபார்மன்ஸை பண்ணிச்சு. கிட்டத்தட்ட அங்கே மட்டுமே 4 crores கிட்ட கலெக்ஷன் வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த படத்தை ஏன் தெலுங்கு டப்பில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அங்கேருந்தே கூட பார்த்தீங்கன்னா 4 to 5 crores கிட்ட கலெக்ஷன் வந்திருக்கும். அதை மூவி டீம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே பண்ண வேண்டிய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா பார்ட் 1 ஓவர்சீஸில் பண்ண மொத்த பெர்ஃபார்மன்ஸை இது பார்ட் 2 ஜஸ்ட் 3 டேஸ்லேயே பண்ணிடுச்சு. ஸோ இது எப்படியோ அப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸோடு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் லைஃப் டைமில் எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியன் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.